வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். பாசிப்பருப்பும் வாழைப்பூவும் போட்டு எப்படி கூட்டு மாதிரி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்க வாழைப்பூ அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வயிற்றுல புண்ணு இருந்தாலும் ஆறிடும், பெரியவங்களும் நல்லா சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் இது சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு அதில் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு 1/2 தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாழைப்பூவை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி விட்டு அதோடு நம்ம நறுக்கி வச்சுக்கோங்க இல்லையா வாழைப்பூ, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் ஒரு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பயிறு எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப தேவையில்லை. 1 டம்ளர் 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சா போதுங்க. நல்ல சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் அதை வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த